to my channel. இன்றைக்கு நான் உங்களுக்கு tarts தான் செய்து காட்டப் அது பழத்தை வச்சு எப்படி செய்யறேன்னு சொல்லி தான் செய்து காட்டப் மற்றது இது விரும்பினா நீங்க எக்க வச்சு செய்யலாம் எக் இல்லாமலும் செய்யலாம் நான் உங்களுக்கு எக்க ஆட் பண்ணி தான் இந்த ஃப்ரூட் டார்ட் செய்து காட்டப் சரி இப்போ நாங்க செய்யறத பாப்போம் வாங்க ஒரு முட்டை அதை உடைச்சி இந்த பவுலுக்குள்ள ஆட் பண்ணுங்க நல்லா இதை பீட் பண்ணுங்க 70 கிராம் ஒயிட் சுகர் அதையும் நல்லா பீட் பண்ணுங்க இப்போ நாங்க இந்த டார்ட்ஸுக்குரிய டோ தான் செய்கிறேன் நான் எப்படி இந்த டோ செய்கிறேன்னு சொல்லி பாருங்க 60 கிராம் வெஜிடபிள் ஆயில் 1 டீஸ்பூன் vanilla extract நல்லா பீட் பண்ணுங்க நீங்க இதுக்கு ஹேண்ட் பீட்டர் பாவிக்கணும் இல்ல இப்படி விஸ்க் இருக்குமென்னு சொன்னா விஸ்கால இப்படி பீட் பண்ணி எடுங்க 220 கிராம் ஆல் பர்பஸ் மா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதை இப்போ நல்லா இதை கையால குழச்சி எடுங்க உங்களுக்கு முட்டை விருப்பம் இல்லாட்டி நீங்க முட்டைக்கு பதிலா மில்க் ஆட் பண்ணி இந்த டோ செய்து எடுக்கலாம் நீங்க இதே மாதிரி குழச்சி எடுத்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் இப்படி கிச்சன் டவலால மூடி வைங்க இது அப்படியே இருக்கட்டும் முதலாவது முறையா இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த டோ தான் செய்து எடுக்கணும் அதுக்கு பிறகு இரண்டாவது முறை நம்ம செய்யறத வாங்க இங்க அடுப்புல செய்யறத பாருங்க 500 மில்லி லிட்டர் பால் எடுங்க அதை இப்படி ஒரு சட்டியில் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க இந்த பால் அப்படியே இங்கால கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நீங்க 2 முட்டை எடுங்க இன்னும் ஒரு இப்படி ஒரு சட்டி ஒன்று எடுத்துட்டு 2 முட்டையை இதுக்குள்ள உடைச்சி இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க நல்லா விஸ்கால இப்படி மிக்ஸ் பீட் பண்ணுங்க 80 கிராம் சீனி 30 கிராம் கோன்மா சோளமாண்டு சொல்ற அதை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க இதையும் நல்லா பீட் பண்ணி விடுங்க இதில் இந்த பால் நல்லா கொஞ்சம் காய்ச்சி படணும் இது கொஞ்சம் காய்ச்சி படட்டும் ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சு காய்ச்சுங்க இதை 1/2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க 1 டீஸ்பூன் vanilla extract அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் இல்லாட்டி நீங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணி இப்படி கலருக்கு நீங்க எடுத்து செய்யலாம் நீங்க வெனிலா மாதிரியும் செய்யலாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு ஜெலோ கலர் ஒன்று வரும் பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் அதனால தான் நான் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த மிக்ஸ்டை இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி இப்படி கைவிடாம கிளறி கொண்டு இருங்க இது கட்டி வைத்தும் அதனால கைவிடாம கிளறி கொண்டே இருக்கணும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி இப்படி இந்த கிளறுங்க ஹீட்டை குறைச்சி வைங்க 4 to 5 மினிட்ஸ் இதை நீங்க இப்படி காய்ச்சி எடுங்க ஹீட்டை ஆஃப் பண்ணுறேன் இப்போ இது ரெடி ஆயிட்டுது பாருங்க இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இதே மாதிரி வரணும் இதை நீங்க இப்போ கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுங்க 4 to 5 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ணுங்க இது அப்படியே இங்கால பக்கம் இருக்கட்டும் இது மாதிரி பேக்கிங் ட்ரே எடுங்க நான் உங்கள்கிட்ட இந்த டார்ட் செய்கிற பேக்கிங் ட்ரே இருந்தால் அதை எடுத்து செய்யுங்க நான் என்னட்ட இப்படித்தான் இருக்குது நான் அதைத்தான் எடுத்து செய்ய போகிறேன் இதே மாதிரி ஒரு வட்டை மாதிரி வெட்டி எடுங்க வெட்டிட்டு இங்கால பின் சைட்டை தான் நீங்கள் எடுத்து செய்யணும் ஏனெண்டா நான் உள்ளுக்குள்ளே செய்யலை இந்த டார்ட்ஸை என்னட்ட இந்த அடிப்பாகம் கலட்டுறதுக்கு இயலாது இது கலட்டுற டைம் உடையும் அதனால் மேலே தான் நான் இதை செய்ய போகிறேன் இதே மாதிரி ஒரு
வட்டமாக வெட்டி எடுங்க. நான் சைடில் இந்த டிசைன் வரணுமன்றதுக்காக வேண்டி வெட்டி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் இந்த டிசைன் வேணும் விருப்பம்னு சொன்னால் அந்த டிசைனை வச்சு வெட்டலாம், இல்லாட்டி வட்டமாகவும் வெட்டி எடுக்கலாம். இதே மாதிரி அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இதே மாதிரி இந்த சரி அளவாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இது அப்படி இருக்கட்டும். இது மாதிரி இன்னும் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து இப்படி இந்த போர்டில் விரிச்சிட்டு இப்போ நம்ம செய்து வச்ச டோ அதை எடுத்து ரோலிங் பின்னால வடிவாக உருட்டி எடுங்க. நீங்கள் கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் விரித்து செய்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நாங்கள் ஆட் பண்ணுற டைமில் ஈஸியாக இருக்கும், நல்ல நீட்டாக வரும். அதனால தான் நான் கீழேயும் பார்ச்மெண்ட் பேப்பர் விரிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த வெட்டி வச்ச பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து இந்த மேலுக்கு இந்த டோக்கு மேலே போட்டுட்டு இந்த கத்தியால் இந்த டிசைனை வெட்டி எடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த டோவை எடுத்து விடுங்க. இப்போ இதை எடுத்து இதுக்கு மேலே இப்படி வைங்க. மாதிரி இப்படி வச்சு இந்த மேலுக்கு இருக்கிற பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்து விடுங்க. இப்போ இதை வடிவாக ஷேப்பாக்கி விடுங்க. இதே மாதிரி செய்தெடுங்க. இப்படி வட்டமாக வெட்டி இந்த ஷேப் எடுங்க. எடுத்துட்டு அதுக்கு பிறகு 350 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் அவனை 15 நிமிஷம். இப்போ நான் அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். இதை நான் பேக் பண்ணி அவனுக்குள்ளே இருந்து எடுத்துட்டேன். இதே மாதிரி இது மேலுக்கு இருந்தது இப்படி கலட்டி எடுங்க. கலட்டிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்து விடுங்க. பாருங்க எப்படி பேக் பண்ணிப்பட்டு வந்துருக்கேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நாங்கள் செய்து வச்ச இந்த மிக்சர் இதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. வடிவா பரப்பி விடுங்க. எல்லாத்தையும் வடிவா வளைச்சி விடுங்க. பரப்பில் வடிவா பரப்பி இப்படி இவனா சமப்படுத்துங்க. வடிவா இவனா செய்யுங்க இதே மாதிரி. அதுக்கு பிறகு நான் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, கிரேப்ஸ், கிவி எடுத்துருக்கிறேன். எல்லாம் வடிவா வெட்டி வச்சிருக்கிறேன். அதை எடுத்து இதை நீங்கள் இப்படி ஷேப்பில் உங்களுக்கு விருப்பமான மாதிரி வைக்கலாம். நான் இதே மாதிரி ஷேப்பில் வைக்கிறேன் பாருங்கள். அதுக்கு பிறகு இந்த கிவி பழம் வட்டமாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதை இப்படி இன்னொரு லேயர் எடுக்குங்க இதே மாதிரி. அதுக்கு பிறகு ப்ளூபெரி, உங்களுக்கு சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் இது செய்யலாம். அதுக்கு பிறகு இந்த கிரேப்ஸ், இந்த பழம் தான் இதுக்கு ஆட் பண்ணணும் இல்லை. உங்களுக்கு விரும்பிய பழம் எது சீசனில் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் செய்யுங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் மைக்ரோவனில் கொஞ்சம் காய்ச்சி எடுங்க. வச்சு எடுத்தீங்கண்டா சரி, அதை இதுக்கு மேலே தடவி விடுங்க. இந்த ஷைனிங்காக இருக்கும் இது தடவினீங்கன்னு சொன்னால். இன்னும் ஒரு லேயர் மேலுக்கு வெட்டி வச்சிருக்கிறேன் ஸ்ட்ராபெரி. இந்த ஸ்ட்ராபெரி ஜாமை இதுக்கு மேலேயும் பூசி விடுங்க. என்னென்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராபெரி ஜாமில் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஒன்று வரும். அதனால தான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் ஃப்ரூட் டார்ட் செய்து முடிச்சிட்டேன். மற்றது உங்களுக்கு ஒரு பார்ட்டி டைமில் நீங்கள் இதை டெசர்ட்டாக பாவிக்கலாம். மற்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு குக் வித் ஜெயில சந்திக்கிறேன். பாய் காய், டேக் கேர் எவ்ரிவன்.